இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோட டாபிக்கு பப்ளிக் அக்கௌண்டபிலிட்டி. அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அக்கௌண்டபிலிட்டினா பொறுப்புக்கூறல் அப்படின்னு சொல்ல முடியும் நல்ல தமிழில், இல்லைன்னா சாதாரணமாக பொறுப்புத்தன்மை அப்படின்னு சொல்ல முடியும். ஒருத்தர் ஒரு விஷயத்துக்கு ஜவாப்தாரியாக இருக்க வைக்கிறதுக்கு பேர் அக்கௌண்டபிலிட்டி அப்படின்றது பேர். அவர் எந்த அளவுக்கு பொறுப்பு ஏற்றுக்கிறாரு அப்படின்றதும் அதில் ஒரு அர்த்தமாக இருக்குது. ஸோ இந்த பப்ளிக் அக்கௌண்டபிலிட்டின்றது என்னென்னா, ஒரு பப்ளிக் ஆஃபீஸ் ரன் பண்ணுறவங்க, அது ஒரு பிரைம் மினிஸ்டராக இருந்தாலும் சரி, பிரசிடெண்ட்டாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு பஸ் டிரைவராக இருந்தாலும் சரி, இல்லை டிஎன்இபியில் வேலை செய்கிற இபி டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்கிற ஒரு சாதா ஒரு ஸ்டாஃபாக இருந்தாலும் சரி, ஒரு பப்ளிக் ஆஃபீஸ் இல்லை ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட்டாக ஒருத்தர் இருக்கார் அப்படின்னா அவருக்கு எந்த அளவுக்கு அக்கௌண்டபிலிட்டி இருக்குது, அவர் மேலே எந்த அளவுக்கு பொறுப்புகள் இருக்குது, அதை வச்சு அந்த அந்த பப்ளிக் ஆஃபீஸ் ரன் பண்ணுறாருன்ற அந்த நிலையை வச்சு அவர் ஒரு பப்ளிக்கு எதிராக எதனா ஒரு செயலில் ஈடுபட்டார் அப்படின்னா கோர்ட் எப்படி இன்டர்வீன் பண்ணி அவருக்கு சரியான தேவையான தண்டனையோ இல்லை காம்பன்சேஷனோ கொடுக்க முடியுன்றது ஒரு ரிட் பெட்டிஷன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லான்னு சொல்லுவாங்க, அந்த பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நம்ம பார்க்க போகிறோம். இத்தனை நம்ம ரிட் பெட்டிஷன்ஸை பற்றி பார்த்துட்டு இருக்கோம். அதில் ஒரு பர்டிகுலர் டைமென்ஷன் தான் இதுன்னு நம்ம சொல்ல முடியும். நம்ம ஃபஸ்ட்டு லீகலாக நேரடியாக எங்கேயும் எழுதப்படாத ஒரு சில விஷயங்கள், ஆனால் சட்டத்தில் சுப்ரீம் கோர்ட்டு நிறைய மேலேயும் ரீஎன்ஃபோர்ஸ் பண்ண ஒரு சில விஷயங்கள் தான் இந்த பப்ளிக் அக்கௌண்டபிலிட்டி அப்படின்றது. அதாவது ஒரு பப்ளிக் ஆஃபீஸ், அதாவது பொதுவான ஒரு வெளியில் இருக்கிற ஒரு அலுவலர், எதுவாக வேணாலும் இருக்கலாம். ஒரு பப்ளிக் ஆஃபீஸ் எதுவாக வேணாலும் இருக்கலாம். நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி இந்தியா பிரசிடெண்ட்டாக கூட இருக்கலாம், ஜனாதிபதியாக கூட இருக்கலாம், இல்லை சாதா ஒரு வார்ட் மெம்பராக கூட இருக்கலாம். ஒரு பப்ளிக் ஆஃபீஸ் ஒருத்தர் ஹோல்ட் பண்ணுறாருன்னா அவருக்கு ஒரு சில பவர்ஸ் ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, டிஸ்கிரிஷன் கொடுக்கப்பட்டிருக்கு, டெசிஷன் எடுக்கிறதுக்கான ஒரு அத்தாரிட்டி ஒன்று கொடுக்கப்பட்டிருக்குன்னா அந்த டெசிஷனை பொதுவான நன்மைக்காக பப்ளிக் குட்டுக்காக தான் அவர் எக்ஸசைஸ் பண்ணணுன்றது எழுதப்படாத சட்டம். அது எங்கேயும் எழுதப்படலை. ஏன்னா டிஸ்கிரிஷன்னா என்னன்றதே தனிப்பட்ட முறையில் எழுதப்படலை. அப்படி இருக்கும்போது இந்த டிஸ்கிரிஷனை ஒரு பொது நலனுக்கு மட்டும்தான் அவர் பயன்படுத்தணும்னு சொல்லிட்டு எழுதப்பட்டது ஒரு எழுதப்படாத ஒரு சட்டம். சுப்ரீம் கோர்ட் நிறைய இடத்துல ரீஎன்ஃபோர்ஸ் பண்ண ஒரு விஷயம். இது முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய முதல் ஆஸ்பெக்ட். தெரிஞ்சுக்க வேண்டியது, ஒரு பப்ளிக் ஆஃபீஸ்க்கும் ஒரு சாதா ஒரு ஜனங்களுக்கும் இருக்கிற தொடர்பு என்னென்னா, ஒரு ட்ரஸ்டி பெனிஃபிஷரி இருக்கக்கூடிய ஒரு ரிலேஷன்ஷிப், அதாவது ஒரு ஃபிடிஷுவரி ரிலேஷன்ஷிப் அப்படின்வாங்க சட்டத்தில். இதில் லீகல் டேர்ம் சொல்லுவாங்க. அதாவது ஒரு நம்பிக்கையை சார்ந்து அந்த நம்பிக்கையை பேஸ் பண்ணி இவங்களுக்கு நல்லது செய்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு ரிலேஷன்ஷிப் ரெண்டு பேருக்கும். இந்த ரிலேஷன்ஷிப்பை கொச்சப்படுத்தக்கூடாது, அதுக்கு தவறாக நடந்துக்கக்கூடாதுன்றதுல கோர்ட் ரொம்ப கவனமாக இருக்குது. நேரடியாக இதுக்கு பப்ளிக் அக்கௌண்டபிலிட்டிக்கு நேரடியாக அஃபெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு சில சட்டங்கள் இருக்குது. ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் இருக்குது, அதாவது லஞ்சம் வாங்கக்கூடாது அப்படின்றதுக்கு இருக்குது. இல்லைனா டிஸ்ப்ரொபோர்ஷனேட் அசட்ஸ்ன்னு எந்த இருந்ததுன்னா அவர் லஞ்சம் வாங்கினதாக கணக்கு எடுத்துக்கிட்டு அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அவருக்கு இருக்கிற சொத்து மதிப்பு ரொம்ப அளவுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னா டிஸ்ப்ரொபோர்ஷனேட் அசட்ஸ், அதை பேஸ் பண்ணி அவங்க ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் கீழே ஆக்ஷன் எடுக்கலான்றது இருக்குது. இல்லை சாதாரணமாக தகவல் பெறும் உரிமை சட்டம்ன்றது இருக்குது. ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு லேண்ட்மார்க்கான ஒரு எனாக்ட்மெண்ட்டு இந்தியன் டெமோக்ராட்டிக் ஹிஸ்ட்ரியில். அதாவது ஒரு தகவல் எதானா தேவைப்பட்டதுன்னா ஒரு 10 ரூபாய் ஸ்டாம்ப் ஒட்டி ஒரு லெட்டர் ஒன்று எழுதி போட்டால் போதும், அவங்களுக்கு இத்தனை நாளைக்குள்ளே அந்த தகவல் வீட்டுக்கு சேர்ந்தாகணும் அப்படின்றத ஒரு முக்கியமான ஒரு ஆர்டிஐ ஆக்டை பற்றி தனியாக ஒரு வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஆர்டிஐ அப்ளிகேஷன் எப்படி ஃபைல் பண்ணுறது அந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் இன்னொரு வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த அக்கௌண்டபிலிட்டி ஃபேக்டர்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறது. ஆனால் பேசிக்காகவே அக்கௌண்டபிலிட்டின்றது ஒரு டியூட்டி. அவங்களுக்கு ஒரு பப்ளிக் ஆஃபீஸ் ஹோல்ட் பண்ணுறவங்க அந்த பொறுப்புக்கூறல்ன்றது அவங்களோட ஒரு டியூட்டி, ஒரு கடமையாக இருக்குது. இந்த கடமை நேரடியாக அரசியலமைப்பு சட்டத்தில் எங்கே எழுதியிருக்குன்னு காமிச்சா ஒரு பர்டிகுலர் இடத்துல சொல்ல முடியாது. ஆனால் அது இம்ப்ளைடான ஒரு டியூட்டின்னு நம்ம சொல்ல முடியும். ஒரு பப்ளிக் ஆஃபீஸ் ஹோல்ட் பண்ணுறோன்றதுனால அவங்களுக்கு நல்லது செய்யணுன்றதுக்கான ஒரு இம்ப்ளைடான ஒரு டியூட்டின்னு நம்ம சொல்ல முடியும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. இதை ரீஎன்ஃபோர்ஸ் பண்ணுறதுக்காக நிறைய இடத்துல சுப்ரீம் கோர்ட்ஸும் சரி, ஹை கோர்ட்ஸும் சரி, இதை ரீஎன்ஃபோர்ஸ் பண்ணுறதுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பப்ளிக் ஒரு நலனுக்காக ஒரு கவர்மெண்ட் ரன் பண்ணுற ஒரு ஹவுசிங் ப்ராஜெக்ட் ஒன்று. அந்த ஹவுசிங் ப்ராஜெக்டில் நல்ல குவாலிட்டியான மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷனை பண்ணல. ரெண்டாவது விஷயம், ரொம்ப டிலேவோட அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் நடத்துகிறாங்க அப்படின்றது இருந்ததுன்னா அந்த பாதிக்கப்பட்ட நபர்
ஒரு இது எல்டிஏ லக்னோ டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி வர்சஸ் எம்கே குப்தா அப்படின்னு ஒரு கேஸில் வந்தது. பாதிக்கப்பட்ட நபர் வந்து ஒரு கன்சியூமராக கன்சிடர் பண்ணி அவர் கன்சியூமர் கோர்ட்டில் அவருக்கு இருக்கிற உரிமைகள், கன்சியூமராக இருக்கிற அவருக்கு இருக்கிற உரிமைகள்லாம் வந்து கவர்மெண்ட் மேலேயும் அவர் நிலைநிறுத்த முடியும் அப்படின்றத வந்து கொண்டு வந்திருக்காங்க. அது இது ஒரு பர்டிகுலர் கேஸு. இன்னொரு கேஸு ஹர்விந்தர் சௌத்ரி ஸ்ரீவத்சவா வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. அதாவது எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட் ஆளுங்க இருக்காங்க, அவங்க ஏதோ தவறு பண்ணதுனால ஒரு எலக்ட்ரிசிட்டி ஃபயர் வந்து உருவாயிடுச்சு. இந்த ஃபயர் உருவானதில் நிறைய ஒரு டேமேஜஸ் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டிஸ்க்கு வந்து நிறைய டேமேஜஸ் ஏற்பட்டதுன்றதுனால கேஸ் போட்டவர் வந்து அந்த பர்டிகுலர் அட்மினிஸ்ட்ரேஷனை வந்து காம்பன்சேஷன் கொடுக்க சொல்லி கோர்ட் வந்து டைரக்ட் பண்ணாங்க. இது ஒரு பப்ளிக் அக்கௌண்டபிலிட்டிக்கான இன்னொரு எக்ஸாம்பிள் அரவிந்த் தத்தாத்ரேய தாண்டே வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா. இதில் என்னென்னா ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஒருத்தர் அவரை வந்து ஒரு விக்டிமைஸ் பண்ணி ஒரு டிரான்ஸ்ஃபர் ஒன்று பண்ணியிருக்காங்க. சாதாரண சினிமாவில் சொல்லுவாங்க இல்லையா, தண்ணியிலா காட்டுக்கு ஒன்று மாற்றுறேன் அப்படின்வாங்க. அந்த மாதிரி அந்த போலீஸ் ஆஃபீஸரை வந்து டிரான்ஸ்ஃபர் ஆர்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த டிரான்ஸ்ஃபர் ஆர்டருக்கு எதிர்க்க பப்ளிக் வந்து ஃபைட் பண்ணி கேஸ் நடத்தி அந்த டிரான்ஸ்ஃபர் ஆர்டரை ரத்து பண்ண வச்சாங்க. இது வந்து ஒரு பர்டிகுலர் எக்ஸாம்பிள். பப்ளிக் அக்கௌண்டபிலிட்டிக்காக ஒரு போலீஸ் ஆஃபீஸர் விக்டிமைஸ் பண்ணி டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்கன்றத தடுத்து நிறுத்தத்துக்காக அப்ளை பண்ணப்பட்ட கோர்ட் மூலமாக அப்ளை பண்ணப்பட்ட ஒரு ஆக்ஷன் நம்ம சொல்ல முடியும். இன்னொரு எக்ஸாம்பிள் சிவசாகர் திவாரி வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியான்னு. அதாவது இந்த ஹவுசிங் மினிஸ்டராக இருக்கார், அவர் நிறைய ஸ்டால்ஸ்லாம் வந்து அலாட் பண்ணுறதுக்கான ரைட்டு வந்து அவருக்கு இருக்குது, டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. அவருக்கு வேண்டியவங்களுக்கு மட்டும் ஸ்டால்ஸ் அலாட் பண்ணி கொஞ்சம் அதில் ஊழல் நடந்திருக்குன்னு சொல்லி அது மேலே கேஸ் நடந்து அவருக்கு அகெயின்ஸ்டாக வந்து தீர்ப்பாயிட்டு அவருக்கு அகெயின்ஸ்டாக இந்த பப்ளிக் அக்கௌண்டபிலிட்டி ஃபேக்டர் யூஸ் பண்ணி சுப்ரீம் கோர்ட் மூலமாக அவருக்கு அகெயின்ஸ்டாக தீர்ப்பாச்சு. இது ஒரு பர்டிகுலர் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா. இந்த பப்ளிக் அக்கௌண்டபிலிட்டின்றது ஒரு பப்ளிக் ஆஃபீஸருக்கு மட்டும் இல்லாமல் பொதுமக்களுக்கும் ஒரு சில இடத்துல இருக்குது அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க. டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டிஸ் கேஸ், சுவோமோட்டோ கேஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கேஸ் ஒன்று இருக்குது. இதில் என்னென்னா ஒரு ஹர்த்தால், ஒரு தர்ணா, ஒரு போராட்டம் ஒன்று நடக்கும்போது பப்ளிக் ப்ராப்பர்ட்டியெல்லாம் அடித்து உடைக்கிறது கண்டித்து சுப்ரீம் கோர்ட் வந்து கொடுத்த ஒரு கைட்லைன்ஸு, ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்து இந்த பர்டிகுலர் கேஸில் இருக்குது. இந்த பர்டிகுலர் கேஸை சுப்ரீம் கோர்ட் தானாக முன்வந்து எடுத்த கேஸுன்னு சொல்லிட்டு சுவோமோட்டோ கேஸாக கன்சிடர் பண்ணுவாங்க. அதனால தான் இந்த பார்ட்டிஸ் பேர்லாம் இருக்காது. டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டிஸ் கேஸுன்னு சொன்னால் எல்லாருக்கும் தெரியும், அது ரிப்போர்ட்லேயே அப்படி தான் இருக்கும். அதில் வந்து இந்த ஹர்டால்ஸும் தர்ணாவும் நடக்கிறத பேஸ் பண்ணி சுப்ரீம் கோர்ட் வந்து கொடுத்த கைட்லைன்ஸை இந்த அக்கௌண்டபிலிட்டி ஃபேக்டரை வந்து எக்ஸசைஸ் பண்ணுறது அந்த தர்ணா நடத்துகிற போராளிகளுக்கும் சேர்ந்து அதை கூடும் அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் வந்து இதில் சொல்லியிருக்காங்க. இந்த பப்ளிக் அக்கௌண்டபிலிட்டின்றதை மட்டுமே பேஸ் பண்ணிட்டு ஒரு தவறான கேஸ் ஃபைல் பண்ணியிருக்க கூடாதுன்றதுக்கு ஒரு உதாரணம் ஒரு சிலது இருக்குது. ஜிபி மகாஜன் வர்சஸ் ஜல்கான் முனிசிபல் கார்பரேஷன் ஒரு கேஸு. இதில் வந்து இந்த பர்டிகுலர் அலாட்மெண்ட் வந்து அன்கன்வென்ஷனல்னு சொல்லிட்டு கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க. ஆனால் அன்கன்வென்ஷனல் தான் சொல்கிறீங்களே தவிர்த்து, அதாவது ஏற்புடையது கிடையாதுன்றது தான் சொல்கிறீங்களே தவிர்த்து, இம்பர்மிசிபிள், அதாவது அலோவ் பண்ணியிருக்கக்கூடாது, சட்டவிரோதமானது அப்படின்றதுக்கான சரியான ப்ரூஃப் இல்லைன்றதுனால இதில் பப்ளிக் அக்கௌண்டபிலிட்டி ஃபேக்டரை கொண்டு வந்து இவங்களுக்கு எதிராக தீர்ப்பு கொடுக்க முடியாதுன்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ். சுப்ரீம் கோர்ட்டும் சரி, ஹைகோர்ட்டும் சரி, நிறைய கோர்ட்ஸும் சரி, ஒரு பப்ளிக் அக்கௌண்டபிலிட்டி ஃபேக்டரை மட்டுமே அடிப்படையாக வச்சு நேரடியாக சட்ட ரீதியான ஒரு பேக்கிங் இல்லைன்னா கூட ஒரு பப்ளிக் அக்கௌண்டபிலிட்டி ஃபேக்டரை மட்டுமே அடிப்படையாக வச்சு ஒரு மிஷினரியை உண்டாக்கி அந்த பர்டிகுலர் கேஸில் ஒரு நியாயத்தை நிலைநாட்டுறதுன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் நிறைய கேசஸில் கொண்டு வந்திருக்காங்க. ஹைகோர்ட்ஸும் நிறைய இதில் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. இப்போ ரீசெண்டாக வந்த மெட்ராஸ் ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸில் கூட நிறைய நம்மளால் சொல்ல முடியும். ஸோ இந்த பப்ளிக் அக்கௌண்டபிலிட்டி ஃபேக்டர்ஸ்ன்றது ரொம்ப ஒரு முக்கியமான டைமென்ஷன் ரிட் பெட்டிஷன்ஸில். ஏன்னா ரிட் பெட்டிஷன்ஸ்னால் என்னென்னா வேறு எந்த சட்டத்துலேயும் கொடுக்கப்படாத ரெமெடி தான் ரிட் ரெமெடியாக கேட்க முடியும். ஸோ இப்போ இந்த பப்ளிக் ஆஃபீஸ் ஒருத்தர் ஹோல்ட் பண்ணுறாரு, அந்த ஆஃபீஸை பேஸ் பண்ணி ஒரு சில தவறுகள் செய்கிறாரு அப்படின்னா யாராக இருந்தாலும் அதுக்கான தேவையான இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணாங்கன்னா ரிட் பெட்டிஷன் ஃபைல் பண்ண முடியும். அந்த ரிட் பெட்டிஷன் மூலமாக ஹைகோர்ட்டோட இன்டர்வென்ஷன் ஆகவோ இல்லை சுப்ரீம் கோர்ட்டோட இன்டர்வென்ஷனாலேயோ அவங்களால அந்த பர்சன் மேலே தேவையான ஆக்ஷன் எடுக்க முடியுன்றது வந்து நிறைய இடத்துல வந்து சுப்ரீம் கோர்ட்டும் சரி, ஹைகோர்ட்ஸும் சரி ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணியிருக்காங்கன்றது நமக்கு தெரிய வருது. ஸோ இது ஒரு முக்கியமான டைமென்ஷன் ரிட் பெட்டிஷன்ஸில். இதை நிறைய தெரிஞ்சுக்க வேண்டியது. இதை பேஸ் பண்ணி நிறைய பேர் ஆக்டிவிசம்லாம் நிறைய பண்ணியிருக்காங்க. ரைட் இன்ஃபர்மேஷன் ஆக்டிவிஸ்ட்லாம் இருக்காங்க. அதாவது தகவல் பெறும் உரிமை சட்டத்தில் நிறைய இன்ஃபர்மேஷன் கேட்டு அந்த இன்ஃபர்மேஷன் பேஸ் பண்ணி அவங்களுக்கு எதுனா தவறு நடக்கிறது அப்படின்றதுக்கு நான் தகவல் எதுனா கிடச்சிதுன்னா அதை பேஸ் பண்ணி கேஸ் ஃபைல் பண்ணுறதுன்றது நிறைய ஆக்டிவிசம்லாம் நடந்திருக்கு. பட் அப்படி எதனா செய்யறதுக்கு முன்னாடி அதுக்கான ஃபுல் இன்ஃபர்மேஷன்
ஜஸ்டிஃபைபிளானும் ரிலையபிளான இன்ஃபர்மேஷனை பேஸ் பண்ணி தான் இந்த மாதிரி கேசஸ் எதனா ஃபைல் பண்ணுறதுனா பண்ணணுன்றது ரொம்ப கேர்ஃபுல்லாக தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம்.